இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி. இது வந்து ஒரே செடி தான், ஆனால் ஒரு செடியே எவ்வளோ பெருசு இருக்குல்ல, ஒரு டப்பு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா வந்து இது வந்து ஒரு பெரிய தொட்டியில் வச்சுருக்கேன், அதனால தான். ஸோ நீங்கள் மாடி தோட்டத்தில் வந்து மண் கலவை ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய தொட்டியாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு செடி வந்து நல்லா வளர்ச்சியும் வந்து பெருசாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி தான். ஸோ வெள்ளை கரிசலாங்கண்ணி இது வந்து ஒரு வகையான கீரை. இது வந்து நம்ம சாப்பிடலாம். கல்லீரலுக்கு வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒரு கீரை தான் இது அதுக்கு மட்டும் இல்லை, முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான கீரை. இதை வந்து நம்ம அரைச்சோம்னாலே வந்து ஒரு மாதிரி கருப்பு கலராக வரும். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஹெர்பல் ஆயில் மேக் பண்ணும்போது நம்ம இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியை போடலாம். இல்லை நம்ம இதை வந்து ஒரு ஹேர் பேக்காக கூட அரைச்சி ஹேரில் போடலாம். முடி நல்லா வந்து கருப்பாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி. ஸோ இந்த மாதிரி நல்ல தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.